போராட்டத்தை நாங்கள் தாயகத்திலிருந்து அதை துடைத்தளித்தவர்களாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் உண்மையில் போராட்டம் தாயகத்தில் தான் ஆரம்பிக்கப்பட வேண்டியது, அங்குதான் வலுப்பெற வேண்டியது. ஆனால் புலம்பெயர் தேசத்தில் அதை செய்கிறோம் என்று சொல்லி அதையும் ஒழுங்காக செய்யவும் இல்லை. புலம்பெயர் தேசத்திலிருந்து வெவ்வேறு நாடுகளில் இருக்கிற அரசியல்வாதிகளை நம்புறது என்று சொல்வதை விட அவர்களை நம்புவது போல் நடித்து ஏமாற்றியதுதான் மிச்சம். சரி, இப்ப எங்களோட போராட்டத்தை பொறுத்தவரையில் 2009 மே மாதம் அது முடிவுக்கு வந்திருந்தது. அதான் இப்ப 17வது ஆண்டு, மே 18. அதே ஆண்டு 2009 ஜூலை மாதம் அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேட்ஸ் இப்போது ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஈரான் ஆட்சி பலவீனமாக இருப்பதாகவும் முதல் தாக்குதலிலேயே அது சரிந்து விடும் என்றும் நெத்தன்யாகு ஜூலை 2009 தன்னிடம் கூறியிருந்ததாகவும், அதற்குத்தான் நீங்கள் சொல்வது முற்றிலும் தவறு, ஈரானியர்களின் மீள்திறன் என்பது மிகவும் பலமானது, நீங்கள் அதை குறைத்து மதிப்பிடுகிறீர்கள் என்று தான் அப்போதே அவரிடம் சொன்னேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். ஈரான் வீழ்ச்சியடைய போகிறது என்று நெத்தனியாகு 17 ஆண்டுகளாக கூறி வருகிறார். ஆனால் 2009 ஹெர்ட்ஸ் கூறியதுதான் இப்போது நடந்திருக்கிறது என்று அவர் கூறியிருக்கின்றார். இப்ப நீங்கள் பாருங்கள், அந்த நாட்டில் இஸ்ரேல் இதை கதைக்கும் போது நான் ஒன்றுதான் யோசித்தேன் என்றால், எங்கள் போராட்டத்தை முடக்கியதில் அமெரிக்காவுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது, மேற்குலக நாடுகளுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது, இஸ்ரேலுக்கு முக்கிய பங்கு இருக்கின்றது. 1986 மட்டக்களப்பில் கொண்டு இஸ்ரேலிய மொசாட் அவர் அண்மை நினைக்கிறேன் 2013-14 தான் இறந்திருந்தார். அவர்தான் அங்கு முஸ்லிம்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையிலான பிரச்சனையை உருவாக்கியவரும் அவர்தான். கிபீர் விமானங்களை வழங்கியது, டோரா படகுகளை வழங்கியது என்றது இஸ்ரேல் தான். இப்ப இஸ்ரேலுக்கும் இதில் பங்கு இருக்கின்றது. எங்களில் செய்யப்பட்ட எமது போராட்டத்தின் மீது அவர்கள் பரீட்சித்து பார்த்த அந்த திட்டத்தை தான் ஈரான் மீது நடைமுறைப்படுத்த அப்போது யோசித்திருந்தார்கள். ஈரானும் பலவீனமாக இருக்கின்றது, ஈரானையும் நாங்கள் நசுக்கி விடலாம் என்று. ஆனால் அப்போதே அமெரிக்காவின் முன்னாள் பாதுகாப்பு அமைச்சர் கூறியது இப்போதும் சரியாகத்தான் இருக்கிறது. அவர்கள் 17 ஆண்டுகள் கடந்து அந்த மீள்திறனில் அவர்கள் மிக மிக முன்னகர்வாகத்தான் இருக்கிறார்கள். அதாவது